வாங்க இன்னைக்கு ஈஸியான முறையில பால் கொழுக்கட்டை எப்படி செய்வதென்று பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கிலோ புழுங்கல் அரிசிய 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைத்த அரிசிய நல்ல கிரைண்டர்ல தண்ணி விடாமல் ஆட்டி எடுத்துப்போம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைத்து 2 லிட்டர் தண்ணிய ஊத்திக்கலாம். தண்ணி கொதி வரும், அது வரைக்கும் காத்திருக்கலாம். நல்ல கொதி வந்ததும் ஆட்டி வைத்த மாவை முறுக்கு குழாயில போட்டு கொதிக்கிற தண்ணில புழிஞ்சுப்போம். புழிஞ்சதுமே அது உள்ள இருந்து மேல வரும். எல்லாத்தையும் அதே மாதிரி புழிஞ்சு தண்ணில விட்டுப்போம். கைவிடாம கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லனா கீழே அடி பிடிச்சிரும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை அளவு 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ. சர்க்கரையை கொட்டிக்கிட்டு கலரி விடணும். ஒரு தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுப்போம். 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இங்க நான் 1 லிட்டர் பால் வச்சிருக்கேன், அதையும் மெதுவா ஊற்றி கலரிப்போம். ரெண்டு நிமிஷம்தான் பால் கொழுக்கட்டை தயாராகிவிட்டது. வாங்க பரிமாறி சாப்பிடுவோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.